ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போதும். நான் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் வேணும். வெந்தயத்தில் வந்து சப்போனின்ஸும் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. அதனால் இது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இண்டக்ஷனில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேன். நீங்களும் வந்து கேஸில் வைக்கிறதுனால ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அலோவேரா ஜெல் வந்து வேணும். அலோவேரா ஜெல் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல்லாக இருந்தால் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஏன் நம்ம வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால், வேக வைக்காமல் வெந்தயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திப்பி அது அலறி நிற்கும். வேக வச்சிங்கன்னா அப்படி நிற்காது. வெந்தயத்து கூடவே வந்து கருவேப்பிலையும் நெக்ஸ்ட்டு வந்து வேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேப்பிலை எதுக்காக அப்படின்னு சொன்னால், நல்லா வந்து உங்கள் ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் போய்டும். வேப்பிலை போட்டிங்கன்னா அதுக்காக தான். வேப்பிலை வந்து டேண்ட்ரஃப் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து தலையில் போட்டு 1/2 hour வந்து ஊற விட்டுருங்க. அப்புறம் 1/2 hour கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.